யூடியூப் சேனலுக்கு நல்ல ஆதரவுக்கு தந்து வருகின்ற நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எங்களுக்கு அருமையான முறையிலே நாளுக்கு நாள் உங்களுடைய ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி செம்மொழி நம்பியில் உங்களுக்கு அனுப்புகின்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இது நாள் வரை ஒன்றுமே இல்லாத இருந்த அதிமுக வானகரத்தில், சென்னையில் இருக்கிற வானகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள். அந்த பொதுக்குழுவை கூட்டி அதில் அவர்கள் சில தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள். இனிமேல் என்றைக்கும் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்று ஒரு தீர்மானத்தை போட்டுகிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, அவர்கள் கூட்டணி இல்லை என்றுதான் சொன்னார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. கூட்டணி என்பது வேறு, ஆதரவு என்பது வேறு என்று மழுப்பலான பதிலை சொல்லிவிடுவார்கள். தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் அவரை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? அதே போல இன்றைக்கு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர் ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறார். இவங்க அதிமுக கூட்டம் என்றால் அது அதிமுகவை காப்பாற்றும் கூட்டமா? பாய்களா, என்ன தமாஷ் பாருங்க. இது அதிமுக கூட்டமா? அவரு போட்டுக்கிறது அதிமுகவை காப்பாற்றும் கூட்டமா? எங்க கோயம்புத்தூர்ல சூலூர் பக்கத்தில் போட்டிருக்கார். சூலூராண்ட அவர் ஒரு கூட்டத்தை போட்டுக்கிறார். என்னன்னா காப்பாற்ற போறோம் அதிமுகவை. அவரு சொல்றாரு பிஜேபிக்கு நான் அலைன்ஸ்ன்றாரு. பிஜேபியை அருமையா ஆட்சி செய்யறாங்க 10 ஆண்டு காலமா, அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லுவது யார்? பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வம் உண்மையிலே ஜெயலலிதாவுடைய ஆதரவாளரா? சும்மா பொய் தர்ம யுத்தம் நடத்துறேன்னு சொல்லி என்ன தர்ம யுத்தம் நடத்தினாரு? போய் பதவி முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும், பந்தா பண்ணணும், கார் கதவை கலெக்டர் திறந்து விடணும், எஸ்பி சல்யூட் பண்ணணும், டிஜிபி சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும். இதெல்லாம் ஆசைகள். அவர் முதலமைச்சர் ஆக முடியலைன்றதுனால தர்ம யுத்தம் நடத்த போறேன்னாரு. தர்ம யுத்தம். ஆனா இன்றைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ இவரும் பிஜேபியும் எந்த அளவுக்கு ரகசிய உறவுல இருந்து இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, நான் வெளியிலே சொன்னால் எடப்பாடி திகார் ஜெயிலுக்கு போவார். சொல்றது யாரு? திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஓ பன்னீர்செல்வம், அவருடன் ஒன்றாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர் சொல்லுகிறார், நான் பதவியில் இருக்கின்ற பொழுது கோப்புகளிடம் வந்துவிட்டு தான் செல்லும். நான் எல்லா கோப்பையும் பார்த்தவன். அந்த கோப்பிலே என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் வெளியிலே சொன்னால் திகார் சிறைச்சாலை எடப்பாடிக்கு தயாராக இருக்கிறது என்று அவர் சொல்றாருன்னா, அப்போ குற்றவாளிகள் தான். நீங்க 2 பேரும் குற்றவாளிகள் தான். ஏதோ பதவிக்காக இவங்க பல்லிழிச்சுட்டு இருக்கிறாங்க. பதவி வெறி. முதலமைச்சராகணும் அவருக்கு வெறி, முதலமைச்சராக மறுபடியும் நம்ம வரணும்னு அவருக்கு வெறி. இவர் எங்க நம்மளுடைய ஆட்டத்தை முடிச்சுறாரு அவருக்கு, அவர் நம்முடைய ஆட்டத்தை முடிச்சுட்டாருன்னு அவருக்கு. ஆக இவங்களுக்கெல்லாம் ஒரு மக்களுக்கு தொண்டு செய்யணும், கட்சியை வளர்க்கணும், கட்சிக்கு பேர் எடுக்கின்ற எண்ணம்லாம் கிடையாது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, மோடியா இந்த லேடியான்னு சொல்லி நின்னாங்கல்ல. ஆனால் இவங்க மோடிக்கு கூஜா தூக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஜெயலலிதாவுக்கு துரோகம் என்பது, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது. ஜெயலலிதாவுக்கு அவர்கள் வேண்டாத ஒன்றை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது இவருடைய சுயநலம் தானே. பிஜேபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உண்மையிலே ஜெயலலிதாவுடைய கொள்கையும் கிடையாது, ஜெயலலிதாவுடைய தம்பிமார்களும் கிடையாது. சும்மா அரசியலுக்காக அப்படி அவங்கள போட்டுக்கிட்டு பதவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க.
உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறாது என்பதை இந்த நேரத்திலே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல, எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ நீங்கள் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டி அது பண்ண இது பண்ணா ரைட்டு, நீங்கள் எந்த தீர்மானம் வேணாலும் போடுங்க, எப்படி வேணாலும் போடுங்க. ஆனால் உங்களுடைய முகத்திலே வெட்ட வெளிச்சமாக நாட்டு மக்கள் மத்தியிலே தெரிகிறது. நீங்களெல்லாம் எந்த போக்கில் இருக்கிறீர்கள் என்பதும் புரிகிறது. கொக்கு போக்கரியும் என்று சொல்வார்களே, மீன் எந்த திசையில போகிறது, எவ்வளவு பெரிய மீன் வருகிறது என்பது கொக்குக்கு தெரியும். அதைதான் சொல்வார்கள் கொக்கு போக்கரியும் என்று. மக்களுக்கு தெரியும். நீங்க 2 பேரும் எத்தனை கோஷ்டி போட்டிருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க பழனிசாமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க பன்னீர்செல்வம், உங்களுக்கு கூட இருந்த சசிகலா அம்மா என்ன நினைக்கிறாங்க, தினகரன் என்ன நினைக்கிறாரு என்பது மக்கள் புரிந்துதான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்ற உங்களால் முடியாது. மீண்டும் மீண்டும் அதிமுக என்ற கட்சி தமிழகத்திலே எதிர்காலத்திலே இல்லாமல் போய்விடும். சோதனைகளை தாங்குகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். புடம்போட்ட தங்கம் போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு இம்சைகள் வந்தாலும், கொடுமைகள் வந்தாலும், சித்திரவதைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழக கட்டுக்கோப்புக்கு உண்டு. அது எஃகு கோட்டை மாதிரி இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரே ஒரு புயலுக்கு கூட தாங்க மாட்டாங்க. புயல் எதுக்கு, ஒரே ஒரு மழைக்கு கூட தாங்க மாட்டாங்க. மழை எதுக்கு, சும்மா ஒரு சின்ன காத்தடிச்சா கூட தாங்க மாட்டாங்க, பிச்சுக்கின்னு போயிடுவாங்க. அந்த நிலைமை தான் இன்றைக்கு அதிமுக நாளா இருக்குது. நாளா இருந்துன்னு யாரை ஒழிக்கலாம், யாரை காலி பண்ணலாம் தான் அவங்க சிந்தனையாக இருக்கிறாங்க. தவிர அவங்களுக்குள்ள மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிஞ்சிற்றும் இல்லை என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.